அந்த யார பேச்சியோட ஐயாவார சுலபமான அப்புறம் தர்க்கமான தலைவமான ஐயா பொங்கலாட குடிமாட ஐயா 1008 மாடனுக்கும் அண்ணாவி தலைவமான உனக்கு கொம்பூரண்டோ விளக்கறிய அப்புறம் சோதங்கார தலைவமான ஐயாவார சுடலையோட ஐயா மணிவளத்துல மறந்த உள்ள மாயாண்டி சுடல ஐயா செஞ்சு விடலாம் மாயாண்டி அரசோட ஊரதியில ஆதாரி போடுவாரா ஐயாவோட சுடலைக்குத்தான் ஆன பொண்ண கையிலிருந்து ஆதாரி போடுவாரா ஒத்த பொண்ண கையிலெடுத்து போடுவாரா ஊரத்தான் ஐயாவான சுடலையோட அம்மையான பேச்சியம்மா பாடுங்கம்மா பாடுங்கம்மா பொண்ணாட பொண்ணாட அம்மையான பேச்சியம்மா தாயான பேச்சிக்கிட்டா வந்து அம்மையான பேச்சியம்மா அவ மஞ்சான முகமலையே மாயத்தங்க சந்தனமாரே அம்மையான ஈஸ்வரியா விளையாடு வாராட அப்பறையில குடிவிருப்பா குடிவிருப்பா வித்தைகளை யாரு அம்மையான பேச்சியம்மா வீரப்பெல்லாம் பெருசடையா வெற்றி கொண்ட திருமுகம்மா தாயான பேச்சிக்குத்தா போடுங்கம்மா ஒரு குழாவ ஒரு குழாவ கொண்ட ஆட ஒரு குழாவ ஒரு குழாவ ஈஸ்வரியா விளையாடு வாராட வாழ்த்தி நல்ல வரம் கொடுப்பா அம்மையான ஈஸ்வரியோ தாயான ஈஸ்வரிக்கு ஒழுக்க வந்து பிறந்துடுமா உத்திராட்ச மேடையில பம்ப வந்து பம்பளத்தை பிறந்துடுமா பிறந்துடுமா பழக்கி வண்ண பஞ்சு வண்ண மேடையில அப்பன் மாயாண்டி சுடலை ஆண்டவருக்கு ஐயா மாயாண்டி சுடலை எப்படி கொடுத்தாரு சுடர் ஒளியிலே பிறந்தநாள் சுடலை என்றும் மணி விளக்குல பிறந்தநாள் மாயாண்டி என்றும் முண்டமாக பிறந்தநாளே முண்ட சுவாமி என்றும் பெயரை தான் கொடுத்து இந்த நப்பன் மாயாண்டி சுடலை ஆண்டவருக்கு பெயர் நாமத்தை தான் கொடுத்து என் தாயாராகப்பட்ட சாத்தி உமையவள் பாரதாதேவி ஈஸ்வரியும் பிள்ளை கையிலெடுத்து எப்படி வளர்த்து வருவார் என்று கேட்டால் அந்த மாணிக்க கைலாசத்துல மாணிக்க தொட்டில தங்கள் தொட்டில மகனை தாளாட்டு பாட வேண்டும் என்று சொல்லி இந்த ஈச மகனாகப்பட்ட மாயாண்டி சுடலை ஆண்டவர தங்க தொட்டில போட்டு பார்வதி பகவனாகப்பட்ட சிவனாரு அந்த தங்க தொட்டில இந்த மாயாண்டி சுடலை ஆண்டவரை போட்டுக்கொண்டு தொட்டில எப்படி படுத்து உறங்க தெரியுமா ஐயா தொட்டில போட்ட புள்ள தூங்காம தூங்கி எப்படி படிக்கு காணாத கனவெல்லாம் காணுது அப்ப தொட்டில போட்ட புள்ள எப்படி காணாத கனவு காணுது என்று கேட்டா தொட்டில போட்ட புள்ள மாயாண்டி சுடலை ஐயா நாம தாயார் பாலை குடித்தோமானா மகனுக்கு தன்கொடலு நிறையாதையா ஐயா மாதாவாலை குடித்தோமானா மகனுக்கு மனைக்குடலு நிறையாது என்று அம்மாவாலு குடித்தோமானா அனைவையாரி நிறையாது என்று அந்த ஈசா மகன் சுடலை செய்வான் அழகு மகன் சுடலை ஐயா ஐயா மக மாயாண்டி சுடலை தொட்டுல படுத்து காணாத கடவுள் தாங்க
தொட்டில எப்படிக்காங்க தாயார்பால் குளித்தமானா தன்குடல் நிறையுமா மாதாவால் குளித்தமானா மணிகுடல் நிறையுமா அம்மாவால் குளித்தமானா அப்ப மயாண்டி சுடலை எழுச்சிடாரு தொட்டில் விட்டு கீழே இறங்கி காணாத கனவெல்லாம் கண்டு கொண்டு மக மாயாண்டி சுடலை எப்படி ஆடி வர தெரியுமா ஈச மகனாகப்பட்ட சுடலை செய்வான் என்ன விதமாக மனதில் எண்ணி கொண்டு வருவார் என்று கேட்டார் ஈசமாக சுடலை செய்வான் மாயாண்டி சுடலை ஐயா மணிவழக்கில் பிறந்த புள்ள அவன் ஐயமான போனவானா ஆண்டவனா உண்டுகளா சுடுகாடு போனவானா உண்டுகளா எப்படி சுடுகாடு போனவானா மயாண்டி சுடலை செய்வான் மனிதர்கள் எடுப்பாரா கொண்டு வந்த காட்டக்குள்ள தாயர்காடு குடிப்பவானா செல்லலாமா எடுத்து வைக்கும்